முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. இது உங்கள் மிச்சர் பேக்கெட் யூடியூப் சேனல். நான் உங்கள் எல்எஸ். இப்போ இருக்கிற அந்த கோவிட்-19 லாக்டவுனில் நம்ம ஒரு மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இபாஸ் தேவைப்படுது. இபாஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இபாஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது தவறான விஷயம். சரி, இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு இபாஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு இபாஸ் இதை நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது, எந்த விதமான புரோக்கரும் கிடையாது. ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இபாஸ் கிடைக்கும். சரி, இபாஸை எப்படி எடுக்கிறது? முதல்ல tnepass.tnega.org தமிழ்நாடு இபாஸ் tnepass.tnega.org அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்துட்டு டிஎன்இபாஸ் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கேட்ட ஒரு ஸ்பேஸும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணி ஓடிபின்னு கொடுத்தோம்னா ஒரு ஓடிபி நமக்கு வரும். அதை வச்சு லாகின் பண்ணுறோம். சரி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் கிரேட்டர் சென்னை போலீஸ் லிமிட்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எசென்சியல் மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸு, எம்எஸ்எம்இ கம்பெனிஸு, பிபிஓ, ப்ரைவேட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மசிஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கிரேட்டர் சென்னை, சென்னை தவிர உள்ள இடங்களுக்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் கம்பெனியில் ஆரம்பித்து அக்ரோ ப்ராசஸிங் யூனிட் எல்லாமே அதில் இருக்குது. உங்கள் கம்பெனி எதில் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒத்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம், அவசர மருத்துவம், நெருங்கிய உறவினர் மரணம், அரசு ஒப்பந்தக்காரர்கள், அரசு ஒப்பந்தம் விண்ணப்பித்தல், வேறு இடத்தில் சிக்கி தவித்தல், இந்த மாதிரி காரணங்களுக்கு தனிநபர்கள் விண்ணப்பிக்கலாம். அனுமதி சீட்டு விண்ணப்பிக்க விலக்கு அளிக்கப்பட்ட துறைகள், அதாவது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில துறைகளை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்ணை நடவடிக்கைகள் ஆரம்பித்து எம்எஸ்எம்இ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ரப்பர் பிளான்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த இபாஸ் தேவையில்லை, அவங்க டைரெக்டாகவே வந்துட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இபாஸ் இருக்கிறதுன்னு போகும். ஸோ இந்த இடத்துல மொபைல் நம்பருங்கிற இடத்துல நம்ம எந்த ஃபோன் வச்சுக்கோமோ அந்த ஃபோனோட நம்பர் அடிக்கிறீங்க. நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த கீழே இருக்குல்ல அந்த நம்பர் நம்ம அடிக்கணும். சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி 2 நிமிஷத்தில் வரும்னு சொல்லிட்டு ஒரு டைமர் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை கீழே டைப் பண்ணுறோம். லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். உங்களுக்கு அப்ளை ஃபார் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தனிநபர் மற்றும் குழு சாலை வழி பயணம், இருசக்கர வாகனம், பேருந்து, கார், வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. தனிநபர், குழு, ரயில், விமான வழி தமிழ்நாட்டில் உள்நுழைதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள வரவங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ரயிலில் கொடுத்துருக்காங்க. தனிநபர், குழு, ரயில், விமான வழி தமிழ்நாட்டிற்கு பயணம், தமிழ்நாட்டுக்குள்ள பயணம் பண்ணுறதுக்கான ஒரு பகுதி இங்கே இருக்குது. தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிற பகுதியும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே புதுசாக பகுதி பார்த்தீங்கன்னா மதுரை ஊரடங்குக்கான தொழில் நிறுவன விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக போயிட்டு தனிநபர், குழு, சாலை வழி பயணத்தை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படிங்கிற பகுதி இருக்குது. முதல் கேள்வியாக தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, டெத் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரணம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ட்ராவல் ரேஞ்ச், அடுத்த கொஸ்டின் எங்கு வரை அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராவல் ரேஞ்ச் எங்கு வரை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராவலிங் வித்தின் எ டிஸ்ட்ரிக்ட், மாவட்டத்திற்குள்ளாக பயணம் செய்வது. ட்ராவலிங் வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் பயணம் செய்வதற்கான அனுமதி. கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு டு அனதர் ஸ்டேட், அடுத்த மாநிலத்துக்கு செல்வதற்கான ஒரு அனுமதிக்கான அங்கே இருக்குது. அடுத்தது கம்மிங் அவுட் சைட் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்தது கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அனதர் ஸ்டேட்,
மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றதுக்கான இருக்குது. டிரான்சிட், அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் டிரான்சிட் தங்கி போகிறேன், நான் வேறு மாநிலத்துக்கு போகிறதுல எனக்கு ஒரு நாள் கேப் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கும் டிரான்சிட் கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண வரேன்னா ட்ராவலிங் வித்தின் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது 3வது கேள்வி ட்ராவலிங் டேட் கேட்கும். நான் என்ன டேட் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர்னு கேட்கும். இப்போ நான் விண்ணப்பதாரர் பெயருங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம பெயர் அடிக்கலாம். நம்ம இங்கே அவரின் பாலினம் கேட்கும், நான் மேல் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து தந்தை பெயர் கேட்குது. விண்ணப்பதாரர் வயது கேட்குது, வயசையும் கொடுத்துறோம் நம்ம. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தவிர மற்ற பயணிகள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்க போகிறோம். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் அலோடுன்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் விண்ணப்பதாரின் அடையாள சான்றிதழ்னு கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இருக்குது. நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறோம். டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நம்ம வந்து தனியாக எழுதி வச்சுக்கணும், அதை உடனே கொடுக்கணும். இந்த இது வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஓடிபி வேலை செய்யுறதுனால உங்களோட டீட்டெயிலை கையில் வச்சுட்டு பண்ணுறது மிகச்சரியான காரியம் நினைக்கிறேன் நான். அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரின் அடையாள சான்று ஐடி ப்ரூஃப் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ண இமேஜாக எடுத்துக்கலாம். 500 கேபிக்கு மேலே அது போகக்கூடாது அப்படிங்கிறது அதோட கணக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 500 கேபிக்கு மிகாமல் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கிங்க. அடுத்தது வாகன வகையில் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தர் போகலாம், பஸ்ஸில் 30 பேர் வரையும் போகலாம், வேனில் டிரைவர் ப்ளஸ் 7 பேர், இனோவாவில் டிரைவர் ப்ளஸ் 4 பேர், டாக்ஸி அல்லது ஹையர் காரில் டிரைவர் ப்ளஸ் 3 பேர். நம்ம எந்த வண்டியில் போகிறோங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வண்டியோட நம்பரையும் அங்கே கேட்குறாங்க, அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதில் இருக்க எல்லாமே நீ கம்பல்சரி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் போகும். 2ல் ட்ராவல்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் ஃப்ரம் டூ கேட்டிருக்காங்க, எங்கேருந்து போகிறீங்க. மாநிலம் தமிழ்நாடு கொடுத்தாச்சு, ஆல்ரெடி இருக்குது. அடுத்தது மாவட்டம் கேட்குது, நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது அந்த மாவட்டத்துக்குள்ள தாலுக்காக்கள் வரிசையாக காட்டாத, நம்ம எந்த தாலுக்காலேருந்து போகிறோங்கிறதையும் காட்டணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸை டைப் பண்ணணும். அதில் பிளாட் நம்பர், தெருவின் பெயர் கேட்குது, உங்கள் ஊர் அடிங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடு கேட்கும், உங்கள் பின்கோடையும் நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரம் அப்படிங்கிற பகுதி முடிஞ்சுது. 2 எங்கே போகிறோங்கிறதுக்கு மாநிலம் கேட்கும். அடுத்து எந்த மாவட்டங்கிறதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்டம் காட்டும், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம எந்த மாவட்டம் போகிறோமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மண்டலம் காட்டும். மண்டலத்தை நம்ம வந்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால், அதாவது எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் அந்த மண்டலத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் கேட்கும். பிளாட் நம்பர் கேட்டதுக்கப்புறம் தெரு பேர் கேட்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள எந்தெந்த தெருவோ அத்தனை தெருவையும் அது காட்டுது. அடுத்தது அஞ்சல் குறியீட்டுன்னு காட்டுது. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரம் டூ வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ். சான்றிதழ்ங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கல்யாணம் கொடுத்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை அது மாதிரி விஷயங்கள் கேட்கும். நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதனுடைய ஃபைலை நம்ம அட்டாச் பண்ணணும். உதாரணத்துக்கு டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அங்கே. ஸோ உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை அட்டாச் பண்ணுறீங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஆட் பேசஞ்சர் பகுதி இருக்கும், அந்த பகுதியில் போயிட்டு பேசஞ்சர் கூட யார் யார் வர்றாங்களோ, அதாவது உங்களோட கூட சக பயணிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். அதில் வந்து பேசஞ்சர் நேம் கேட்டிருக்கும், அவங்க வயசு கேட்டிருக்கும், ஜெண்டர் கேட்டிருக்கும், அவங்களுடைய அப்பா பேர் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய பேசஞ்சர் ஆதார் நம்பரோ இல்லை பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ கேட்டிருக்கும். நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். அதில் அவங்க கூட வரவங்களுடைய அந்த ஆதார் கார்டு பேன் கார்டை கையில் வச்சுக்கிறது கரெக்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் செலக்ட் பண்ணி அப்ளிகண்ட்டோட இதை எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்துக்கும். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸோ இந்த நம்பரோடைய விஷயங்கள் உங்களுடைய பாஸில் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் வில் பி பிரிண்டட் இன் யுவர் பாஸ். எனி அதர் பேசஞ்சர் வில் நாட் பி அலவுட் அண்ட் மே பி டிடைன்ட் அட் த செக் போஸ்ட். அதாவது இந்த விஷயங்கள் உங்களுடைய பாஸில் பிரிண்ட் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸில் உள்ள பேர்கள் இல்லாத வேறு பயணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய ஃபார்மு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீப்புள் கமிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஷால் நாட் பி சென்ட் இன்ஸ்டியூட், அதாவது 14 நாள் குவாரண்டைன் கொடுக்கும் வெளிலேருந்து வந்தாங்க அப்படின்னான்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு நம்பர் வந்து கிரியேட் ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு பண்ணீங்களோ அந்த டேட்டு அந்த டைமு உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும். இவ்வளோ தாங்க உங்களுடைய இபாஸ் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளை பண்ணி 3/4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்க கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் தமிழ்நாட்டில் டிஎன் இபாஸ் எடுக்கிற முறை. ஸோ நீங்கள் யார்ட்டையும் வந்துட்டு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்க விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு இபாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனைத்து தகவல்களையும் ரெடியாக வச்சுக்கோங்க. மிச்சர் பாடி யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.